ஹாய், நான் வந்து இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இதுவரையும் நான் 8th ஹிஸ்ட்ரி புக்கில் இந்த 3 லெசன் வந்து புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் போட்டிருக்கேன். ஐரோப்பியர்களின் வருகை, வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை, கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும். இந்த 3 லெசனும் புக் பேக் உள்ள கொஷின் ஆன்சர்ஸ் மட்டும்தான் நான் போட்டிருக்கேனே. நான் வந்து இதே மாதிரி இப்போ இந்த புக்கில் இருக்க எல்லா லெசனும் இப்போ நான் குறிச்சிருக்க பாருங்கள். இந்த லெசன் எல்லாமே நமக்கு வந்து சிலபஸில் இருக்குது. இந்த மாதிரி சிலபஸில் இருக்க லெசன் மட்டும் புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் மட்டும் போடுவா. அப்படி இல்லைனா வந்து புக்குக்குள்ளே இருக்க கண்டென்ட் ஏதாவது கொடுப்பா. அப்படி நீங்கள் சொன்னிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறேன். அப்படி இல்லை எனக்கு ஏதாவது இது டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் அதையும் கிளியர் பண்ணுறேன். ஏன்னா இதில் இருக்கிறது நிறைய வந்து இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது. நம்ம புக் பேக் கொஷின் ஆன்சர்ன்றது நமக்கு ரொம்ப முக்கியம். சில பேர் அதை வந்து பார்க்கவே மாட்டாங்க. உள்ளே இருக்க புக்கோட கண்டென்ட்டை மட்டும்தான் படிப்பாங்களே தவிர புக் பேக்கில் இருக்கிறத படிக்க மாட்டாங்க. ஆனால் அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதிலிருந்தும் கொஷின்ஸ் இதுவே வந்திருக்கு. இதுக்கப்புறமும் கேட்பாங்க. ஏன்னா அதையும் நல்லா படிச்சுக்கணும். அதனால தான் வந்து நான் இதை ஒரே வீடியோவாக பெருசாக மேக் பண்ணாமல் சின்னதாக ஷார்ட்ஸாக, அதாவது ஒரு லெசனுக்கும் தனித்தனியாக ஷார்ட்ஸ் ரெடி பண்ணி போகிறோம். நீங்கள் எப்போயாவது ஃப்ரீயாக இருக்க டைமில் இல்லை பஸ்ஸில் போகிற டைமில் அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது சும்மா புக் பேக் கொஷின் ஆன்சர் பார்த்துக்கலாம். இது 8th புக்குன்றதுனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அதையே சும்மா ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் டைரெக்டாக என் புக்கை வச்சு காட்டுறேன்னா, ஸ்கூல் புக் தான் நமக்கு வந்து மெயின். ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால தான் நான் இது வரையும் புக்கை வச்சு எல்லாமே காமிச்சிட்ருக்கோம். உங்களுக்கு ப்ரூஃப்காக தான் புக்கை டைரெக்டாக வச்சு பேஜ் நம்பர் சொல்லி நான் காமிச்சிட்ருக்கேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை கேட்டால் எனக்கு தெரிஞ்சது என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ஃபஸ்ட்டு. இன்னொன்று, நான் வந்து நிதானமாக ஸ்கூல் புக் படிக்கணும். ஸ்கூல் புக் ஒரு ரிவிஷனுக்காக எடுக்கணும். என்கிட்ட புக்கு இல்லை, அதனால் வந்து நான் இந்த வீடியோ பார்த்துக்கிறேன். அட்லீஸ்ட் புக் பேக் கொஷின் ஆன்சராச்சும் பார்த்துக்கிறேன். நான் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் புக் படிச்சுட்டு புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் நான் வீடியோ போடுறேன். ஏன்னா எல்லார்கிட்டையும் ஸ்கூல் புக் இருக்காது. நிறைய பேர் இன்ஸ்டியூட் புக் வச்சு படிக்கிறவங்களும் இருக்கீங்க. நீங்கள் இன்ஸ்டியூட் புக் வச்சு படித்தாலுமே சும்மா இந்த புக் பேக் கொஷின் ஆன்சரை உங்களால் அட்டன் பண்ண முடியுதா, ஓகே நம்ம படித்ததெல்லாம் இருக்கா, இந்த மாதிரி கண்டென்ட்லாம் இருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன். அதனால் உங்களுக்கு வேறு ஏதாவது எனக்கு வேணும், புக்கில் இருந்து இந்த சோர்ஸ் வேணும், என்கிட்ட எல்லா ஸ்கூல் புக்குமே இருக்குது, அதனால் எனக்கு புக்கிலேருந்து இந்த பார்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா அதை மட்டுமே நான் வீடியோ எடுத்து போட கூட தயாராக இருக்கேன். அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.